வீசிங் ஆஸ்துமா தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா இங்க ஆண்மை வேலை செய்யாது. கடுமையான மன உளைச்சல் ஏற்பட்டாலும் ஆண்மை குறைவு ஏற்படும். எந்த வீடியோ பார்த்தாலும் அந்த டாக்டர் அவனை அந்த ஓகே நல்லா இருக்கு, இங்க ஒரு ஆர்டர் போடு, 2000 3000 போடு, ஆர்டர் போடு, வருது சாப்பிடுவோம், ஒன்றும் இல்லை. அப்போ அந்த மாதிரி மருந்துகள் நிறைய வாங்கி சாப்பிட்டுருக்கோம்னா முதல்ல உடலை சுத்தம் பண்ணணும். அந்த மருந்தோட பாதிப்புகள் உடம்புல இருக்கும், அதை முதல்ல சுத்தம் பண்ணணும். இதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் ஆண்மைக்கு மருந்து எடுக்க முடியும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஹீலர் சக்திவேல் யுவராஜ் பேசுறேன். இந்த வீடியோ பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆண்மை குறைவுக்கான பதிவு தான் இது முழுமையான விழிப்புணர்வுக்கான பதிவு இது. இப்போ நம்ம ஆண்மை அப்படிங்கிறது எப்படி உடம்புல ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நீங்க ஒரு ஆபாச படம் பார்த்தாலும் சரி, இல்லை ஒரு பெண்ணை பார்த்து ஈர்க்கப்பட்டாலும் சரி, அவங்களோட பேசும்போது அவங்களுடைய ஈர்ப்பு ஏற்பட்டாலும் சரி, எப்படி ஒரு ஆணுறுப்பு டக்குன்னு விரைப்புத்தன்மை அடையுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரெயின் மூளையில் பார்த்தீங்கன்னா டோபமைன், செரோட்டோனின் அப்படிங்கிற 2 ஹார்மோன்ஸ் இருக்கும். அந்த சுரபிகளால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹைபோதலமஸ்ங்கிற ஒரு இடத்துக்கு சிக்னல் கிடைச்சதுக்கு அப்புறம் பிட்யூட்டரி கிளாண்டுக்கு சிக்னல் வரும். அங்கிருந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீழே நம்மளுடைய இனப்பெருக்க உறுப்புக்கு சுரக்கக்கூடிய LH, அதாவது லூட்டனைசிங் ஹார்மோனுங்கிற அப்படி ஹார்மோனுக்கு ஒரு சிக்னல் கிடைக்கும். அங்கிருந்து உருவாகிறது தான் டெஸ்டோஸ்டிரான். டெஸ்டோஸ்டிரான் சுரக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் விந்தணுக்கள் நல்லா உற்பத்தியாக ஆரம்பிக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆண்மகனுக்கு அந்த எழுச்சிங்கிறது ஏற்படுதுங்கிறப்ப மூளையிலிருந்து இத்தனை ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு விரைப்புத்தன்மைங்கிறதே நடக்குது. ஸோ அந்த விரைப்புத்தன்மை நடக்கும்போது உறுப்பு பெருசாகிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதயம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ரத்தத்தை பம்ப் பண்ணி கொடுக்கும். நல்ல ரத்தத்தை பம்ப் பண்ணி கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா, ஆணுறுப்பு பருக்க ஆரம்பிக்கும். அதாவது பெருகாது, அதாவது பெருசாகிறது ஃபுல் டெம்பர் ஆகிறது. ஓகேங்களா? அந்த வித்தின் செகண்டுக்குள்ள இத்தனை ப்ராசஸும் நடந்தால் தான் அங்கே ஆணுறுப்பு டெம்பர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நுரையீரல். நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா காற்று சுவாசிக்கிறோமா? அப்போ நல்ல காற்று சுவாசிக்கும் போது இந்த ஆக்சிஜன், இந்த நுரையீரல் என்ன பண்ணோம், நல்ல ஆக்சிஜனை எடுத்து ரத்தத்தில் கலந்து விடும். ரத்தத்தில் கலக்கிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இதயம் என்ன ஆகும்னா, ரத்தத்தை நல்லா பம்ப் பண்ணி கொடுக்கும், எல்லா உறுப்புகளுக்கும் போகிற மாதிரி. அதே மாதிரி ஆணுறுப்புகளுக்கு நல்லா பம்பிங் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ கல்லீரலுங்கிறது என்ன பண்ணும் அப்படிங்கிறப்ப ஆண்மையில் என்ன ஆகும்னா, இப்போ டைமிங் அதிகமாக இருக்குது, ஒருத்தருக்கு 2 நிமிஷத்துக்கு மேலே ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் இயற்கையாக டைமிங் இருக்குது அப்படின்னா, அங்கே கல்லீரல் அவருக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்குதுன்னு அர்த்தம். கடைசியாக கிட்னியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கசம், உச்சக்கட்ட இன்பத்தை கொடுக்கறது சிறுநீரகத்தோடைய வேலை. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப எல்லா உறுப்புகளுமே சரியாக இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு ஆண்மைங்கிறது சரியாக இருக்கும். ஒரு சிலருக்கு வீசிங் ஆஸ்துமா தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, இங்கே ஆண்மை வேலை செய்யாது. மூளையில் பிரச்சனை இருக்கவங்க, சைக்காலஜிக்கல் டேப்லெட் சாப்பிட்றவங்க, அந்த சைக்காலஜிக்கலாக ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ஆண்மை வேலை செய்யாமல் இருக்கும். அடுத்தது இதயம், அதாவது இதயம் சார்ந்த தொந்தரவு இருக்கிறவங்களுக்கும் ஆண்மை வேலை செய்யாமல் இருக்கும். கல்லீரல் சார்ந்த பிரச்சனை இருக்கவங்க, சிறுநீரக சார்ந்த இந்த யூரிக் ஆசிடு, இந்த யூரியா கிரேட்டின் எல்லாம் கூட இருக்கிறவங்களுக்கும் ஆண்மை முழுமையாக இங்கே வேலை செய்யாது. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப இதில் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் நம்ம சரியாக வச்சுக்கும் போது மட்டும்தான் நமக்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்மைங்கிறது சரியாக நடக்குது. அப்போ இன்னும் யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஏன் அந்த பிரச்சனை வருது அப்படின்னா, இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சத்தை இந்த உடம்பே பிரிச்சுக்கு எடுத்துக்க முடியாதனோட விளைவு தான் அவங்க சர்க்கரைக்கு மாத்திரை போட்டு இது பண்ணுறதுனால அவங்களுக்கு எந்த இடத்துலையுமே முழுமையாக அவங்களுக்கு வேலை செய்யாதது. ஸோ அது காரணம் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான், இவர்களுக்கு உடம்புல கூடிய சாப்பாட்டில் கூடிய சத்தே முழுசாக உடம்புல எடுத்துக்காதனால அங்கே ஆண்மைக்கு கிடைக்க வேண்டிய அந்த நரம்பு மண்டலங்களுக்கு, மூளைக்கு, இருதயத்துக்கு கிடைக்கக்கூடிய எந்த எனர்ஜியும் முழுசாக போய் சேராததுனால தான் அவங்களுக்கு அங்கே பிரச்சனை ஏற்படுது. அப்போ எப்போ அவங்கள சரி பண்ணலாம் அப்படின்னா, சர்க்கரைக்கு மருத்துவம் எடுத்து சர்க்கரையோட அளவை குறைச்சி நார்மலுக்கு கொண்டு வரணும். சர்க்கரையிலேருந்து அவங்க மீண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு மருத்துவம் கொடுத்து நம்ம சர்க்கரையால் ஆண்மை இழந்திருக்காங்க இல்லையா, அந்த இழந்த ஆண்மைக்குன்னு தனியாக மருத்துவம் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு தான் அவங்களுக்கு ஆண்மைக்கே மருத்துவம் கொடுக்க முடியும். நல்லா பாருங்க, சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரைக்கு முதல்ல மருத்துவம் கொடுத்து அதுலேருந்து மேலேயே சர்க்கரையால் இறந்த ஆண்மைக்குன்னு தனியாக ஒரு மருத்துவம் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு தான் ஆண்மையை முழுசாக அதிகரிக்கக்கூடிய மருத்துவம் ஒன்று இருக்குது. ஸோ இது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் போய் குணப்படுத்த முடியும். ஸோ அப்படிங்கிறப்ப இது பெரிய ப்ராசஸ். அடுத்தது ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு உடம்புல இர்ரெகுலரான விஷயங்கள் நடக்கிறதுனால அவங்களுக்கு இந்த தொந்தரவு இருக்கும். அதுக்கப்புறம் தைராய்டு இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அடுத்தது பாடி ஹீட்டு, கட்டுமையான உடல் உஷ்ணம் இருக்கிறவங்களுக்கு ஆண்மையில் பிரச்சனை இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எதை தூக்கி போட்டாலும் என்ன ஆகும், எரிஞ்சு தான் போகும். அதனால் இவங்களுக்கு என்ன உணவு சாப்பிட்டாலும் என்ன ஆகுன்னா, அது உடம்பு பெருசாக எடுத்துக்காது. ஸோ அப்படிங்கிறப்ப உடல் உஷ்ணத்தை, கடுமையாக இருக்கக்கூடிய உடல் உஷ்ணத்தை அப்படியே முழுமையாக குறைக்கணும்.
அவங்களோட வாழ்வியல் முறையை மாற்றிக்கணும், உணவு பழக்கங்களை மாற்றிக்கணும், உடல் உஷ்ணத்துக்குன்னு தனியாக மருத்துவமே எடுக்கணும். அதை எடுத்தால் தான் அவங்க அதுலேருந்து மீண்டு வெளியே வர முடியுமே ஒழிய எடுத்த உடனே போய் ஆண்மைக்கு மருந்து சாப்பிட்டாங்கன்னா சுத்தமாக கேட்காது. நான் முன்னே சொன்ன மாதிரி தான் எரியறதுல எதாவது தூக்கி போட்டாலும் எரியத்தான் செய்யும். நாள்பட்ட அல்சர், ரொம்ப கடுமையான அல்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கடுமையான அல்சர் இருக்கிறவங்களுக்கும் ஆண்மை குறைவு ஏற்படும். ஏன்னா இரைப்பை ஃபுல்லாக புண்ணாக இருக்கும். நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்க, இரைப்பையில் போய் உட்காருது, அங்கே செரிமானம் ஆகவே ஆகாது. செரிமானமே முழுசாக ஆகலைன்னா அதில் பிரியிற சத்து உடம்புக்கு எங்கேயுமே போய் சேராது. அப்படிங்கிறப்ப மூளைக்கு எங்கே போகும், ஆண்மை சார்ந்த பகுதிகளுக்கு எங்கே போகும், எங்கேயுமே வேலை செய்யாது. ஸோ அங்கே வந்து ஆண்மை குறைவு ஏற்படுறதுக்கு மல்சுன்னு ஒரு முக்கியமான காரணம். நாள்பட்ட மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கும் ஆண்மை குறைவு ஏற்படும். ஏன்னா அங்கே ஃபுல்லாக வாயு ஃபார்ம் ஆகிறதுனால அங்கே வேலை செய்யாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரபிள், கடுமையான கேஸ்ட்ரபிள் இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். இதுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் நம்ம வீடு கட்டும்போது மட்டம் பார்க்குற டியூப் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி விடுவாங்க, தண்ணி விட்டு தான் மட்டம் பார்ப்பாங்க. அதுக்குள்ளே காற்று புகுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி இருக்கிற தண்ணியும் பின்னாடி இருக்கிற தண்ணியும் ஒட்ட விடாது. அந்த காற்று நடுவில் நின்றுட்டு என்ன ஆகிட்டு இருக்கும், அங்கேயும் ஆடிட்டே இருக்கும். நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கும் இது பின்னாடி நம்ம கொடுக்கக்கூடிய உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்களை முழுசாக கிடைக்காம இந்த வாயு என்ன ஆகுதுன்னா அதை தடுத்து நிறுத்திடுது. ஸோ இதனால தான் நம்ம வாயுவை முழுமையாக வெளியேற்றணும், அல்சர் முழுமையாக போக்கணும், மலச்சிக்கலை சரி பண்ணணும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் சரி பண்ணால் மட்டும்தான் அங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆண்மைக்கு வந்து அங்கே முழுமையான தீர்வு கிடைக்கும். ஸோ நம்மளுடைய மன உளைச்சல் ஒரு முக்கியமான காரணம். கடுமையான மன உளைச்சல் ஏற்பட்டாலும் ஆண்மை குறைவு ஏற்படும். ஏன் அப்படின்னா மன உளைச்சல் அதிகமாகும் போது என்ன ஆகுதுன்னா ரத்தத்தினுடைய தன்மை மாறுது. ரத்தத்தோடைய தன்மை மாறும்போது அதில் வந்து ஆல்கலின் இருக்க வேண்டிய நேச்சர் வந்து அசிடிக் நேச்சராக மாற ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா pH எப்பவுமே 7ல் இருக்கணும். ரத்தத்தோடைய குறைபாடாலையும் குற்றத்தினாலையும் அங்கே ஆண்மை குறைவு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. ஆண்மைங்கிற ஒரு நோய்க்கான பின்னாடி இவ்வளோ காரணங்கள் இருக்கு. மொத்தம் பொதுவாக போய் எனக்கு ஆண்மை குறைவு இருக்கு, நான் மருந்து வாங்கி சாப்பிட்றேன்னு சொல்லி மருந்து வாங்கி சாப்பிட்டு ஏன் எங்கே போய் மருந்து வாங்கி சாப்பிட்டாலும் எனக்கு நோய் நல்லாக மாட்டேங்குது, நான் நிறைய இடங்கள்ல மருந்து வாங்கி சாப்பிட்றேன். இந்த நிறைய இடங்கள்ல மருந்து வாங்கி சாப்பிட்றவங்க இருக்கீங்க இல்லையா, எந்த வீடியோ பார்த்தாலும் அந்த டாக்டர் அவனை அந்த ஓகே நல்லா இருக்கு, இங்கே ஒரு ஆர்டர் போடு, 2000 3000 போடு, ஆர்டர் போடு, வருது சாப்பிட்டு பார்ப்போம், ஒன்றும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, ஏன்னா உங்கள் நோயை கண்டறிஞ்சு அந்த நோய்க்கான மருந்தை எடுத்து அந்த நோயை போக்கிட்டு அதுக்கப்புறம் ஆண்மைக்கு மருந்து எடுத்தாதான் அங்கே வேலை செய்யும். எடுத்த உடனே ஆண்மை குறைக்கு மருந்து வாங்கி சாப்பிட்டா அங்கே ஒரு மண்ணும் வேலை செய்யாது. இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா, கண்ட இடத்துல மருந்து வாங்கி சாப்பிட்டு என்ன ஆகுன்னா குடல் முழுக்க கழிவுகள் நிறைய ஃபார்ம் ஆயிருக்கும். அது குறிப்பா அந்த மாதிரி நிறைய இடங்களில் மருந்து வாங்கி சாப்பிட்டவங்க பேதி எடுத்து அந்த மருந்துகளுடைய கழிவுகள் எல்லாமே உடம்புல தான் இருக்கும். அது வேற விதமான உபாதைகள் உருவாக்கும். அப்படி மருந்து வாங்கி சாப்பிட்டு நிறைய வெவ்வேறு உபாதைகளுக்கு ஆனாலங்களையும் நான் பார்த்துருக்கேன். அப்போ அந்த மாதிரி மருந்துகள் நிறைய வாங்கி சாப்பிட்ருக்கோம்னா முதல்ல குடலை சுத்தம் பண்ணணும். அந்த மருந்தோட பாதிப்புகள் உடம்புல இருக்கும், அதை முதல்ல சுத்தம் பண்ணணும். இதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் ஆண்மைக்கு மருந்து இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பல ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஒரு நோயாளிக்கு மருத்துவம் கொடுக்கணும், அவங்கள குணப்படுத்தணும் அப்படின்னா சரிங்களா. ஒரு சிலர் ஃபோன் பண்ணி மருத்துவம் மருந்து எல்லாமே கேட்பாங்க. நான் ஃபுல்லாக விளக்கம் கொடுப்பேன். எனக்கு கம்மி விலையில் மருந்து இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். 1000-2000க்கு என்கிட்ட மருந்து இல்லையா அப்படின்னு கேட்க வரும். அப்போது நாள்பட்ட உடல் உபாதைகளுக்கு நம்ம சரியான தரமான மருத்துவம் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா எப்படி நம்ம கம்மி விலையில் கொடுக்க முடியும்? இன்றைக்கி 1 லிட்டர் நல்லெண்ணெய், சாதாரண ஒரு உணவுப் பொருள், அதுவே இன்றைக்கி 500 ரூபாய்க்கு விற்கிது. 1 லிட்டர் பெட்ரோல் அதுவே இன்றைக்கி 110 ரூபாய்க்கு கிட்ட வந்துருச்சு. எப்படி சரியாக தரமான மருத்துவத்தை கம்மி விலையில் கொடுக்க முடியும்? இப்போ 1 கிலோ நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு நீங்களே போய் அமுக்குறான் வாங்குங்க. 1 கிலோ அமுக்குறான் வாங்க, அதை வாங்குங்க, பாலாவி கட்டுங்க, அதை அரைச்சி சுத்தம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, அவுட்புட் கிடைக்குது நீங்களே பாருங்கள். அப்படிங்கிறப்ப நம்ம நல்ல தரமான மருத்துவத்தை குறைந்த விலையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொடுக்கறதுக்கு என்னால் முடியாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், மற்றவங்க கொடுக்கலன்னு நான் சொல்லவே மாட்டேன். எங்கிட்ட அது பாசிபிலிட்டி கிடையாது. நான் எங்களுடைய சப்ஜெக்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒருத்தர் வராரு அப்படின்னா அவரோட அடிப்படையில் அவர் உடம்புல என்ன பிரச்சனை இருக்குது அதுக்கு முதல்ல மருத்துவம் கொடுக்கணும். அதுக்கப்புறமேட்டு அவருக்கு அடுத்து உடம்பை தேத்தணும். அதுக்கப்புறம் ஆண்மைக்கு மருந்து கொடுத்தா அவருக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். ஸோ யாரெல்லாம் 100% இந்த ஆண்மை குறைவுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களோ, நாங்கள் ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர் வச்சுருக்கோம். அந்த ப்ரொசீஜர் படி தான் நாங்கள் போவோம். அப்படி தான் நாங்கள் வந்து நோயை முழுமையாக குணப்படுத்தி கொடுப்போம். எங்ககிட்ட மருந்துகளுடைய விலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நாங்கள் ஆண்மை குறைவுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஓகேங்களா, ஒவ்வொரு காரணத்துக்காக ஒவ்வொரு மருந்தாக செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நிறைய மருந்து செஞ்சுட்டு இருக்கணும். இப்போ எந்த குறையாக இருந்தாலும் டக்குன்னு சீக்கிரமாக அதுலேருந்து அவங்க ரிலீஃப் ஆகி வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எல்லா பொருளையும் போடுறதுனால எங்ககிட்ட விலை கூடுதலாக இருக்கக்கூடியதுக்கான காரணத்தையும் நாங்கள் சொல்லிட்டோம். சரிங்களா. ஸோ என்கிட்ட மருத்துவம் எடுத்துக்கணும், எங்ககிட்ட மருத்துவம் எடுத்துக்கணும், எங்கள் கிளினிக்கில் வந்து நீங்கள் மருந்து வாங்கிக்கணும் அப்படின்னா தாராளமாக எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
கீழே டிஸ்பிளே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம பகலவன் சித்த சிகிச்சை மையம் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு, அதாவது சேலத்துக்கு அருகாமையில் ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்செங்கோடுல தான் வந்து என்னுடைய கிளினிக் இருக்கு. எங்களுடைய கிளினிக் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா காலையில 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும். வாரத்துல எல்லா நாட்கள்லுமே கிளினிக் உண்டு. நீங்க எப்பனாலும் வரலாம். பர்சனலா என்ன மீட் பண்ணணும், என்கிட்ட பேசணும் அப்படின்னா முன்கூட்டியே வந்து தகவல் தெரிஞ்சுக்குங்க. நான் அவைலபிள் இருக்குன்னா இல்லையாங்கிற தகவல் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா எனக்கு 2 கிளினிக் இருக்கு. ஒன்று திருச்செங்கோட்டில், இன்னொன்று வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது வாரம் புதன் வியாழன், 4வது வாரம் புதன் வியாழன் நான் சென்னை வந்து வருவேன். ஸோ அங்கே என்ன மீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக என்ன மீட் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட மருந்தோட விலைகள் எல்லாமே ரொம்ப கூடுதலாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, தரமான பொருட்கள் எதுவுமே விலை குறைவில் கிடையாது. அதனால நாங்கள் தரமில்லாத பொருட்களை வாங்கி மருந்துகள் செய்யறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால எங்ககிட்ட தரமான பொருளாக வாங்கி மருந்து செஞ்சோம்னா தான் மருந்து வேலை செய்யறதுனால எங்ககிட்ட இந்த 1000-2000 கொடுங்க, இந்த விலை கம்மியில் இல்லையா, இதை விட விலை கம்மி இல்லையான்னு கேட்குறவங்களுக்கு எங்ககிட்ட உண்மையாலுமே மருத்துவம் கிடையாது. ஸோ உங்களோட டைமை என்கிட்ட பேசி உங்களோட டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்ககிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அடிப்படையில் உங்களுக்கு ஒரு நோய் இருக்குன்னா அந்த நோயை முழுமையாக குணப்படுத்திட்டு தான் ஆண்மைக்கு நாங்கள் மருந்து கொடுப்போம். எடுத்த உடனே ஆண்மைக்கு நாங்கள் மருந்து கொடுக்குறோம் அப்படின்னா வேலை செய்யாமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னா, அடிப்படையில் இருக்கக்கூடிய நோயை நம்ம சரி பண்ணல, அதனால விளைவு இந்த மருந்து வேலை செய்யாம பண்ணிட்டோம். அதனால அதை சரி பண்ணிட்டு தான் இதை நம்ம வந்து இதுக்கான மருத்துவம் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ எங்ககிட்ட நீங்க மருத்துவம் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும். டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். டயட் கம்பல்சரி ஸ்ட்ரிக்ட் டயட் இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ள தோணுச்சுன்னா, என் மேல நம்பிக்கை இருந்தால் மட்டும் டிஸ்பிளே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. நான் வந்து எப்போ ஃப்ரீயாக இருக்கணும், ஏன்னா ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா 500-1000 பேர் மெசேஜ் ஒரே நம்பருக்கு அனுப்புகிறாங்க. நான் வந்து அத்தனை பேருக்கும் ரிப்ளை பண்ணணும். அத்தனை பேர், சில பேர் என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவாங்க, சில பேர் சேட் பண்ணால் மட்டும் போதுன்னு விருப்பப்படுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப சேட் பண்ணுறவங்களுக்கு சேட்டிங்லையும், பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை கொடுக்குறேன். நான் மருந்து வேலை செய்யணும், இங்கே வர நேரில் கிட்டத்தட்ட ஹைதராபாத்லேருந்து டெல்லியிலேருந்து வந்து, அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல திருநெல்வேலியிலேருந்து சென்னையிலேருந்துலாம் வந்து என்ன நேரில் வந்து பார்க்கணுங்கிறதுக்காக வராங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க ஃபோன் பண்ணும்போது என்னால் கண்டிப்பாக ஃபோன் எடுக்க முடியாது. ஏன்னா அங்கிருந்து அவ்வளோ தூரம் மெனக்கெட்டு வரவங்களுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்க முடியும். ஆனால் ஃப்ரீயா இருந்தேன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட நான் வந்து பதில் கொடுப்பேன், பேசுவேன். ஸோ இதெல்லாம் ஓகே அப்படின்னா மட்டும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. தரமான மருந்துகளுக்கு, தரமான மருத்துவத்துக்கு, சரியான மருத்துவத்துக்கு நாங்கள் வந்து கொடுக்க தயாராக இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.